நியூஸ் தமிழ் கழுகு. விஜயோட பிரச்சார பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடிட்டு அப்படியே ஓரம் கட்டிட்டாங்களாம். இனிமே விஜய் ஜெயலலிதா பாணியில பிரச்சாரம் செய்ய போறாராம். தேர்தல் பிரச்சாரத்துக்காக விஜய் ஆசையா தயார் செஞ்ச பஸ் இப்ப பனையூர்ல நிக்குது. இனி இந்த பஸ்ஸ பிரச்சாரத்துக்கு எடுக்க வேண்டாம்னு விஜய் முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூசை கொண்டாடுற மூடே பனையூருக்கு இல்லங்கிறாங்க. ஆனா புஷி ஆனந்த் எங்கிருந்தோ போன் பண்ணி பஸ்ஸுக்கு பூஜை போட்டே தீரணும்னு கட்டளைய போட அந்த பஸ்ஸுக்கு பூஜை நடந்திருக்கிறதா சொல்றாங்க. கட்சியில விஜய்க்கு விசுவாசமா இருக்கிற சில சீனியர் நிர்வாகிகள் கரூர் சோகத்தை பிரதிபலிக்கிற விதமா தாவைக்கவோட கொடிகளை அரை கம்பத்துல பறக்க விடணும்னு, குறிப்பா பனையூர் கட்சி அலுவலகத்தில் இருக்கிற கொடி அரை கம்பத்துல பறக்கணும்னு ஆலோசனை சொன்னாங்களாம். ஆனா அது விஜய் காதுகளுக்கே போகலங்கிறாங்க. விஜயே இந்த விஷயத்த செஞ்சிருக்கணும்னு அவருக்கு அப்பப்ப ஆலோசனை சொல்ற சில நடுநிலையாளர்களும் எதிர்பார்த்ததா சொல்றாங்க. இனிமேல் பஸ்ல பிரச்சாரத்துக்கு போக கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கிற விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதனுடைய தலைநகரத்துக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறாராம். விக்கிரவாண்டி, மதுரை போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட தலைநகருக்கு பக்கத்துல இருக்கிற காலி மைதானத்தை தேர்ந்தெடுத்து விஜய் நிக்கிற மாதிரி ஒரு மேடையை மட்டும் ரெடி பண்ணி அதுல நின்னு விஜய் பேசுறதா முடிவெடுத்திருக்காராம். கிட்டத்தட்ட ஜெயலலிதா 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு மண்டல வாரியா மேற்கொண்ட பிரச்சாரத்தை போல விஜய் பிளான் பண்றதா சொல்றாங்க. பனையூர் தைலாபுரம்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கிற பாமகவுல இப்போ தைலாபுரத்திலையும் 2 கோஷி நீயா நானான்னு முறுக்கிட்டு நிக்குதா. ராமதாஸோட அரசியல் தலைமையிடமான தைலாபுரம் கேம்ப்லயும் இடதும் வலதுமா இருக்கிற 2 ரெண்டாங்கட்ட தலைவர்களுக்குள்ள நீயா நானாங்கிற போட்டி கடுமையா போயிட்டு இருக்கான். அன்புமணி தரப்பு தேர்தல் அங்கீகாரத்தை வாங்கினதுல மன வருத்தத்துல இருந்த ராமதாஸ் கட்சியை நாமதான்னு நிரூபிச்சு எல்லா அங்கீகாரத்தையும் வாங்கியாகணும்னு தனக்கு பக்கத்திலேயே எப்பவும் இருக்கிற மாம்பழத்துக்கு பேர் போன ஏரியாவை சேர்ந்த ஒரு இளம் தளபதியை டெல்லிக்கு அனுப்பி வச்சாராம். அந்த தளபதியும் டெல்லியில எல்லாம் முடிச்சிடலாம், ஆனா அதுக்கு பெரிய செலவாகும்னு சொல்ல கணிசமான தொகையும் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சான். ஆனா நினைச்சபடி காரியம் கை கூடாததுனால ராமதாஸ் அப்செட் ஆயிருக்காராம். இத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மூத்த தலைவர் அந்த தளபதியோட செல்வாக்குக்கு அணை கட்ட ராமதாஸ் அனுமதியோட தனியா டெல்லிக்கு போய் சிலரை சந்திச்சிருக்காராம். பாமக அங்கீகாரம் சம்பந்தமா சில காரியங்களையும் முடிச்சிருக்காராம். அப்ப அங்கீகாரத்துக்காக எந்த தொகையும் டெல்லியில கொடுக்கப்படலங்கிறத ஆதாரத்தோட ராமதாஸ் கிட்ட சொல்ல இப்ப இவரோட கை ஓங்க ஏற்கனவே டெல்லிக்கு போன தளபதி கொஞ்சம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இத பயன்படுத்திக்கிட்ட அந்த மூத்த தலைவர் தனக்கு ரொம்பவும் சொந்தமான ஒருத்தருக்கு கட்சியோட பெரிய பொறுப்பையும் வாங்கிட்டாராம். தமிழ்நாட்டுல விஜய் பலம் என்னங்கிறது தெரிஞ்சுக்க பாஜகவோட டெல்லி மேலிடம் ஒரு சர்வே எடுத்து கையில வச்சிருக்கான். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல கூட்டணி கணக்குகள் மாற தொடங்கி இருக்கு. எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போற ஊர்கள்ல விஜய் கட்சிக்காரங்க வரவேற்பு பேனர்கள் வைக்கிறாங்க. பாஜக விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுல பேச தொடங்கி இருக்கு. ஆனா கரூர் சம்பவத்துக்கு முன்னாலேயே விஜய் மேல தன்னோட பார்வைய ஆழமா பதிக்க ஆரம்பிச்ச பாஜகவோட டெல்லி மேலிடம் விஜய்க்கு கூடுற கூட்டம், அவர் பேசுற அரசியல், இளைஞர்களை கவரும் விதத்துல இருக்கிற அவரோட பேச்சோட ஸ்டைல் எல்லாத்தையும் கவனிச்சு விஜயின் உண்மையான பலம் என்ன, அவரால எத்தனை சதவீத ஓட்டு வாங்க முடியுங்கிறத மிக துல்லியமான சர்வே மூலம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டுச்சான். அதன்படி ஒரு மாசத்துக்கு முன்னால அந்த சர்வேயை முடிச்சு ரிசல்ட்டையும் கையில வச்சிருக்கான் பாஜக. விஜய்க்கு 15% ஓட்டு இருக்கணும். தேர்தல் நெருக்கத்துல அவரோட அரசியல் அந்த சதவீதத்தை ஏத்துமா குறைக்குமாங்கிறது தெரியும்னு சர்வே சொல்லி இருக்கான். தங்களோட கூட்டணியிலே இல்லாத விஜய்க்காக இவ்வளவு அக்கறையா சர்வே எடுக்கிற பாஜகவோட மேலிட மூவ்ல ஏதோ ஒரு அரசியல் வியூகம் இருக்குன்னு சொல்றவங்க அது கண்டிப்பா திமுகவுக்கு எதிரான வியூகமா தான் இருக்கும்னு பேசிக்கிறாங்க. திமுக தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை இளைஞரணியை முன்னிறுத்தி கோவையில பிரம்மாண்டமா துவங்க போகுதாம். கொங்கு
கொங்கு மண்டலமான கரூர்ல தன்னோட முப்பெரும் விழாவை நடத்தின திமுக அத தன்னோட தேர்தல் பிரச்சார கூட்டமா நடத்தாம கொள்கை சார்ந்த மாநாடா நடத்துச்சு. ஆனா வர்ற 12ஆம் தேதி கோவையில நடத்த போற இளைஞரணி மண்டல மாநாட்டை கிட்டத்தட்ட ஒரு பிரச்சார மாநாடாவே நடத்த முடிவு செஞ்சிருக்கு திமுக. தாவேக்க வருகைக்கு பிறகு விஜய்க்கு திரள்ற இளைஞர் பட்டாளத்தோட வெளிப்பாடா தன்னோட இளைஞரணியை முன்ன விடவும் பல மடங்கு வலிமைப்படுத்துற வேலையை முடிச்சு வலுப்படுத்தப்பட்ட இளைஞரணி மூலமா சென்னை, மதுரை, திருச்சி, கோவைன்னு 4 மண்டலங்கள்ல இளைஞரணி மாநாட்டுக்கான அறிவிப்பை வெளியிட்டுச்சு திமுக. முதலிடமா கோவையில 12ஆம் தேதி மாநாடு நடக்க போகுது. இதுல 1 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்களாம். இதோட முக்கியமான நோக்கம் ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும், கூட்டத்துக்கு வர்றவங்க பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்த மாநாடு இருக்கும்னு சொல்றாங்க. மொத்தமா 61 தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த மாநாட்டுல திமுக மண்டல செயலாளர்களான ஏவா வேலு, செந்தில் பாலாஜி போன்ற முக்கிய நிர்வாகிகளோட மண்டலங்களும் இடம்பெற்றிருக்கு. பூத் கமிட்டிகள்ல இளைஞரணியோட முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தி இருக்கிற திமுக ஒவ்வொரு வீடு, தெரு, வட்டம்னு எல்லா மட்டத்திலையும் திமுகவுக்கான ஓட்டுகளை உறுதி செய்யற வியூகங்களை இளைஞரணி மாநாட்டுல வகுக்க போகுதுங்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.